நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டத்துக்கும் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கும் முன் ஜென்ம கர்மாதான் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் இருக்கு. மகாபாரதம்ல கர்ணன் மரணம் அடைறதுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணன் கர்ணன் பண்ண எல்லா புண்ணியங்களையும் தானமா வாங்கிருவாரு. எதுக்குன்னா கர்ணன் மறுபடியும் அவர் பண்ண புண்ணியத்தால அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில பிறக்க வேணாம். கர்ணனுக்கு இது கடைசி பிறவா இருக்கட்டும்னு முக்தியை கொடுத்துருவாரு. கர்ணன் போன ஜென்மத்தில அசுரனா இருக்கும்போது செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தான் கர்ணனா மறுபிறவி எடுத்து அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் வாழ்ற வாழ்க்கையில அனுபவிச்சிருவாரு. அதான் கர்ணனா இருக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ கர்ணன் போன ஜென்மத்தில பண்ண பாவ கணக்க இந்த ஜென்மத்தில முடிஞ்சிருச்சு. இந்த ஜென்மத்தில பண்ண புண்ணியங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் வாங்கிட்டாரு. அப்ப கர்ணனோட பாவ புண்ணிய கணக்கு 0 ஆயிடுச்சுல்ல. அதனாலதான் கிருஷ்ணன் கர்ணனுக்கு முக்தியே கொடுத்துட்டாரு. அதே மாதிரிதான் நமக்கும் நம்ம போன ஜென்மத்தில ஏதோ தெரியாம பண்ண பாவங்களைதான் இந்த ஜென்மத்தில பிறந்து கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோம். இந்த ஜென்மத்திலையும் நம்ம யாருக்கும் பாவங்கள் பண்ணாம புண்ணியங்கள் பண்ணாலுமே அந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச கடவுள் கிருஷ்ணன், சிவன், முருகன், அல்லா, ஜீசஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட முழுசா சமர்ப்பிச்சாலே போதும். ஒன்ஸ் நீங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களை நீங்களே முழுசா சரண்டர் பண்ணீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வம் இந்த பூமியில இருக்கிற தேவையில்லாத உணர்ச்சிகளை இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை முக்தி பாதிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க.